இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடிப்பதை சற்றே நிறுத்திக் கொண்டால் உங்களுடன் பேசுவதற்கும் இப்பிரச்சினை இலகுவாக முடித்துக் கொள்வதற்கும் இருதரப்பும் விட்டுக்கொடுப்புடன் பேசுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என்.எம். ஆலம் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவை பொறுத்தவரை ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வரக்கூடிய சூழல் அல்லது இருக்கின்ற அரசியலே மீள தொடர்கின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையும் தொடர்ந்து இருப்பதனால் அங்கிருந்து நாங்கள் இந்த 15ஆம் தேதி வரை எவ்வாறான ஒரு காத்திரமான செயற்பாட்டையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எனவே அங்கு ஒரு ஆட்சி அமைவதை பொறுத்துத்தான் இந்த வடபகுதியில் இருக்கின்ற கடல் வளங்களை எவ்வாறு இந்த வடபகுதி மீனவர்கள் காப்பாற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது. எனவே அது ஒருபுறம் இருக்க, எமது கடல் வளத்தையும் எமது வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே நாங்கள் மீண்டும் ஒரு அறைகூவலை விடுக்கின்றோம். தமிழக மீனவர்களுக்கு மீண்டும் இந்த ஊடக வாயிலான ஒரு அறைகூவலை விடுக்கின்றோம். உங்களின் தொழில்முறையை சிறிது காலத்துக்கு நிறுத்தி வையுங்கள். வடபகுதி கடற்பரப்புக்குள் நீங்கள் இந்த தொழில்முறையினூடாக நுழைவதை நீங்கள் நிறுத்தி கொண்டால் உங்களோடு நாங்கள் பேசுவதற்கும் இந்த பிரச்சனையை இலகுவாக முடித்து கொள்வதற்கும் இருதரப்பும் ஒரு விட்டு கொடுப்போடு பேசுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே அந்த விட்டு கொடுப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது உங்களின் நடவடிக்கையை பொருட்டே இருக்கின்றது. இலங்கை அரசுக்கும் நாங்கள் இதனூடாக வலியுறுத்துவது, இந்த வடபகுதி கடற்பரப்புக்குள், குறிப்பாக இலங்கை கடற்பரப்புக்குள் தமிழக மீனவர்கள் உள்நுழைவதை கட்டுப்படுத்த நீங்கள் படைகளை, அதாவது இருக்கின்ற பாதுகாப்பு படைகளை பலப்படுத்துங்கள், அல்லது ரோந்து படைகளை, மீனவர்களை கொண்ட ஒரு ரோந்து குழுவை உருவாக்குங்கள். அவர்களினூடாக இந்த கடலை கட்டுப்படுத்தக்கூடிய வழிவகைகளை கண்டறிந்து எங்களோடு கலந்து ஆலோசித்து அதற்கான தீர்வை எடுக்க முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இதற்கு மேலதிகமாக இப்போது இருக்கின்ற நிலைமை, அதாவது சீரற்ற காலநிலை, அதனூடாக நாளாந்தம் ஏற்படுகின்ற கடல் சீற்றங்கள், காற்றின் காரணமாக மீனவர்கள் தொடர்ச்சியாக கடலுக்கு தொழில் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் எடுத்துக்கொண்டால் எரிபொருள் விலையேற்றம் அல்லது ஏதோ ஒரு காரணங்களினால் அது தடைப்பட்டிருந்தாலும் இப்போதைய காலநிலை, இந்த பருவகாலம் நிறைவடைய இருக்கின்றது. நிறைவடைந்து அதுக்கு தொழில் இனி குறிப்பிட்ட 6 மாதங்களுக்கு இந்த கடற்பரப்பில் வடபகுதி மீனவர்கள் சுதந்திரமாகவும் அவர்களின் தொழிலையும் இந்த இயற்கையோடு போராடி அவர்கள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றபடியால் அவர்களுக்கான அந்த இழப்பீடுகள் அல்லது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு அல்லது தொழில் நிறுத்தங்களுக்கு அரசு ஏதோ ஒரு வகையில் அந்த மீனவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக வெறும் கருத்து கூறும் பிரதிநிதிகளாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அல்லது அமைச்சாக இருக்கட்டும், அல்லது அரசாங்கமாக இருக்கட்டும், அவர்களுக்கான ஏதோ ஒரு திட்டத்தினூடாக அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வழிவகைகளை இந்த அரசு செய்ய கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வேளையில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக இதற்கு மேலதிகமாக இந்த மீன்பிடி கொள்கை சட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்வருகின்றோம். அந்த எதிர்ப்பினூடாக நாங்கள் கடந்த மாதமும் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான கூட்டத்தை ஏற்பாடு செய்து பாராளுமன்ற உறுப்பினர் அழைத்து அதில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். எனவே கடற்றொழில் அமைச்சு முழுதாக அந்த சட்டத்தை கைவிட வேண்டும், அல்லது 4 வடமாகாணத்தில் இருக்கின்ற மாவட்டங்களால் மீனவ மக்களால் கூறப்பட்ட கருத்துக்கள் உள்வாங்கி அந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வருகின்றோம்.